ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம் வெள்ளி ஓடின ஓட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தங்கம் 70% ஏறிச்சு அப்படின்னா வெள்ளி 150%க்கு மேல ஏறிடுச்சு. மேல அதுக்கு 2 அட்வான்டேஜ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்டாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல இண்டஸ்ட்ரியல் யூசேஜும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ரீசெண்டா வர எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாம் வெள்ளி நிறைய யூஸ் ஆகுது. இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்க்கு தேவைப்படுது. சப்ளையும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால கோயிங் ஃபார்வர்ட் கூட விலை ஏறும்னு எதிர்பார்க்கிறோம். சரி, நம்மள அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அதுலயும் ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம்னா, வெள்ளி விலை இறங்க ஆரம்பிச்சா சடார்னு 70% அளவுக்கு கூட இறங்கிடும். அப்போ நம்ம எந்த விலையில வாங்கினா நம்ம லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு பிசிக்கல் சில்வர் இருக்குன்னு வச்சுப்போம். இன்னைக்கு 2 lakhsக்கு மேல போயிடுச்சு ஒரு கிலோ விலை அப்படின்ட்டு அதை நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட 20% 30% அளவுக்கு குறைவாதான் விலை நம்மளுக்கு கிடைக்குது. அதை எத்தனையோ காரணங்கள் அவங்களுக்கு இருக்கலாம், நம்மளுக்கு விலை குறைவாதான் கிடைக்குது. அதனால இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ வெள்ளி வாங்குறதா இருந்தா நீங்க முக்கியமா பார்ஸ் அண்ட் காயின்ஸா வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனை குறையும். ரொம்ப அதிகமான சேதாரம் இல்லாம கொஞ்சம் லாபத்தை கம்மி பண்ணி நம்ம விற்க முடியும். ரெண்டாவதா, நம்ம முக்கியமா டிமேட் அக்கௌண்ட்ல ETF மூலமா வாங்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனையே இருக்காது. ஒரு சின்ன டிராக்கிங் எரர் மாத்திரம் தான் இருக்கும். ஸோ அது இன்னும் பெட்டர். ஸோ உங்களுக்கு எந்த ரூபத்தில் வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.